வணக்கம். ஆர் திருமூர்த்தி, திருமூலர் தொண்டர். கணபதியே ரம்பன் மோகன் தரணிதரனே கலாதரனே கசியபந்தன் கணபதிமா தரணாசா ஊரமணி சீதன் கண்பரதன் ஜெயநமதன் மந்திரனே லக்க கணபதியே பரசீகன் பீஜை விநாயகன் மங்கள விநாயகன் நுண்டுடை விநாயகன் பிரிய கணபதியே சிந்தாமணியே காமன் மகோத்திர நின்ற கரந்த இவையா. மெய்யன்பர்களே, இன்று மனிதனும் பக்தி நெறியும் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றேன். மனிதன் என்றால் யார்? மனிதன் என்றால் நினைப்பவன் என்று ஒரு பொருள். எதை நினைப்பவன்? நாம் எப்படி இந்த பூமிக்கு வந்தோம், என்ன செய்தோம், எப்படி செல்வோம் என்பது மனிதன். மனிதனுக்கும் விலங்குக்கும் வேறுபாடு. மனிதனுக்கு விலங்குக்கு என்ன வேறுபாடுன்னா, மனிதன் திருமணம் புரிஞ்சு மனை வாழ்க்கை வாழலாம். அந்த மன வாழ்க்கை ஏன் வாழனா, இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் இருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருள். அந்த மனித பிறவி தேவையில்லைன்னு ஒரு ஆழ்வார் சொல்றார். வேதம் பிராயம் அதில் மனிதர் தாம் பூவரேன் பாதி முறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகன் பிடி பசி மூப்பு துன்பம். ஆதலால் இந்த பிறவி வேணாங்கிற. ஆனால் அப்பரடிகள் பிறவி வேணுங்கிறார். குறித்த புருவமும் புவை செவ்வாயில் குமின்சிறி பனித்த சடையும் பால் வெந்நீரும் உதித்தமுடைய பொற்பாதம் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேங்கிறார். மனித பிறவி எடுத்த நோக்கம், மனிதன் 25 ஆண்டு காலம் பிரம்மச்சரியமாக இருக்க வேண்டும். 25க்கு மேல 50 வரைக்கும் இல்லறத்தானா இருக்க வேண்டும். 50க்கு மேல 70 வரைக்கும் வானப்பிரஸ்தம், 70க்கு மேல சந்நியாசம். அது மனிதனுடைய வாழ்க்கை முறைப்படி வாழும். மனிதன் உயர்ந்த பொருள்களை நினைப்பவன். நினைக்கிறதால மனிதனும் பேர். இந்த மனிதனும் பக்தி நெறின்னு சொன்னேன். பக்தினா என்னன்னா, கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், மூக்கால நுகர்றோம், வாயால சுவைக்கிறோம், இன்னொரு உறுப்பை தோண்டி உணர்ச்சியை போக்குறோம். அதன் வழி மனதை விடக்கூடாது. இப்படி இருந்தால்தான் நமக்கு பக்தி உண்டாகும். அந்த பக்தி 3 வகைப்படும். பக்தி, பயபக்தி, அந்தரங்க பக்தின்னு 3 வகைப்படும். அந்த பக்திக்கு இதிகாசங்கள், உபநிடதங்கள், புராணங்கள் எல்லாம் நமக்கு வழிகோலுது. கடைசியில உண்மை விளக்கம்னு ஒன்று இருக்குது. அது எப்படி வாழணும் எல்லாம் கிளீனா, அதுல இல்லாத கருத்தே கிடையாது. அந்த மனிதன் எந்த கடவுளை கும்பிடுறது அப்படி ஒரு சந்தேகம் தான். அதனால நெருப்பு சிவன், அந்த நெருப்புக்கு ஒளி அது முருகப்பெருமான், அந்த நெருப்புக்கு நிறம் அது விநாயகர், அந்த நெருப்புக்கு சூடு அம்பாள். சிவன் யார் அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது 5 சேர்ந்தது சிவன் தான். அந்த 5 பத்தி திருமூலர் அழகா சொல்றாரு. உரமடி மேதினில் அப்பாலாங்கிறாரு. முழங்கால கீழே மண்ணு, முழங்கால மேல இடுப்பளவுக்கு நீர், இடுப்புல இருந்து மார்பு வரைக்கும் நெருப்பு, மார்புக்கு மேல கழுத்து வரைக்கும் காத்து, அந்த ஆகாயம். 5 பெருமையே அகலிடமாவது, 5 பெருமையே ஆலயமாவது, 5 பெருமையே அறவோர் வணக்கம், 5 வகை செயற்பாலது அறிவே அப்படின்னார். ஆக சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, போனம் கடந்தென்று பொன்னொழி மின்னும் தமரைமுடி தாமரையானே அப்படின்னு திருமூலர் சொன்னார். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், வினையுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர், பனையுள் பனைவோல் நினையாதவருக்கு நீ நின்மை இல்லைங்கிறார். இந்த மனித பிற இடத்தை நோக்க இறைவரை நினைக்கணும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இறைவரை எப்பொழுது பார்த்தாலும் இடைவிடாத நினைச்சிட்டு இருக்கணும். நினைத்தால் நமக்கு அருள் புரிவார். அந்த அருள் இந்த மனித பிரிவிடத்தின் ஒரு நோக்கம், மனிதனை நல்ல முறையில் வாழ வைப்பதற்கு அது ஒரு பெரிய வழிகாட்டி ஆகும். அதான் மாணிக்கவாசகர் சொன்னார், நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமல் திருவருளே சேருவண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறிவண்ணம் அருளியதை யார் பெறுவாரா சோவேனார். ஆக மனிதன் நெறியோட வாழணும். இறைவன் அடைவதற்கு 6 மார்க்கங்கள் இருக்கு. சரியை, கிரியை, யோகம், ஞானம், விரதம், இப்படி 6 இருக்குது.
அதுதான் 4 நமக்கு வழிகாட்டிருக்காங்க. 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் சில அடியார்களும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டி உள்ளார்கள். அந்த வழிபடி நடக்கும். இப்ப சரியை, கிரியை, யோகம், ஞானம் தான் இப்படி நமக்கு செல்வதற்கு வழிகாட்டிருக்காங்க. அந்த வழிகளை நம்ம பின்பற்ற வேண்டும். மனிதனுக்கு 2 பொக்கிஷம், ஒன்று நேரம், மற்றொன்று தொழில். நேரத்தை வீணாக்க கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் பயனுள்ளதாக நாம் செலவு செய்ய வேண்டும். மனிதன் மற்றவனை வாழ வைத்து வாழ வேண்டும். தான் மட்டும் வாழ்னா அது பிழை. மற்றவங்களை வாழ வைத்து வாழறதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நமக்கு சைவம், வைஷ்ணவம் போன்ற நூல்களெல்லாம் வழிகாட்டுகின்றன. அந்த நூல்களை நாம் இடைவிடாது ஓத வேண்டும். 2வது, அறநெறிக்கே திருக்குறள் தான். காதல் வாழ்வின் பெரும்புதையல் அகநானூறு, மரக்கலங்கள் கல்வெட்டே புறநானூறு, ஈகைக்கு மணிமேகலை, ஒழுக்கச் சட்டம் நாலடியார், பறையறிவித்து பழம் தமிழுடைய வீரம் ஈரம், இதை பக்குவாய் மொழிவது 10 பாட்டு, சொல்லாட்சிக்கு கம்பராமணம்தான் சாட்சி, அழகுக்கு நலவென்பா, வெற்றிக்கு கலைஞத்து பரணி, வரலாற்றுக்கு சிறப்புரையார். இப்படி ஒவ்வொரு நூலும் நமக்கு வழிகாட்டுகின்றன. தமிழ் நூல் வாழ வைக்கும், மற்ற நூல்கள் பிழைப்பிட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆகையினால எல்லாரும் ஏன்னா அவங்களோட தகுதிக்கு தகுந்தவாறு நம்முடைய திருமுறைகளோ தமிழ் இலக்கியங்களையோ தினமும் படிக்கணும். அதன்படி நம்ம நடக்க வேண்டும். இப்ப பக்தின்னு சொன்னேன். பக்தி, பயபக்தி, அந்தரங்க பக்தி. அந்த 3 பக்தியில அந்தரங்க பக்தி ரொம்ப சாலச்சிறந்த. சிவாய நமன்னா நனகாரம், வானகாரம், யானயகாரம், நானரம், மகாரம் அப்படி இருக்கு. அதுல நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த 5 சேர்ந்ததான் சிவன். முருகன்னா அழகு, இளமை, வைராக்கியம், புகழ் இதெல்லாம் சேர்ந்ததான் முருகன். முதல்ல விநாயகரை வணங்காத எந்த காரியமும் செயல்படாது. விநாயகரை வணங்கணும். வேழ முகத்தி விநாயகரை தொழ வாழ்வு மிகுத்து வரும். வெள்ளி கும்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த நினைகள். அப்ப முப்பழம் அமுது செய்தருடைய தொப்பை அப்பனை தொழவினை அருமே. அந்த பக்தி நெறி நம்ம போகும்பொழுது ஒரு குருவை பார்க்கணும். குரு மூலமாக போகணும். குரு வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லவே கூடாது. குரு என்றால் கூணானா இருள், ரூணானா ஒளிச்சம். நமக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடியவர் குரு. அதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படின்னு திருமூலர் ரொம்ப அழகா சொல்றாரு. அப்புறம் இந்த குரு இருக்குல்ல, குரு எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்ல. ஒருத்த காட்டுல பேடனாவும் மறந்துட்டான், மூடனாவும் மறந்துட்டான். அவனுக்கு அறிவுக்கு 1000 மைல் தூரம். அவன் ஒரு குருவை போய் பார்த்தான். அந்த குரு ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்த மலையில ஊரை பெருக்கி உள்ளொளியை சுருக்கி நாவுக்கு அடிமையா வந்தான். அதனால அந்த சிஷியன் ஓடி அந்த குருவை பார்த்தான். ஐயா, எனக்கு கடை தேர்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு கேட்டான். உடனே குரு என்ன சொல்றாருன்னா, நீ வேடனா இருக்க, காட்டுல இருக்கிற நிறைய கனிவர்க்கங்கள்லாம் இருக்குல்ல, அதுல ஒண்ணு கொண்டு வானார். அவன் ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்தான். அவன் மாம்பழத்தை நல்லா அவன் ருசிச்சுட்டு அதை வச்சு தினம் 108 தரம் சிவாய நம சொல்லு, உனக்கு இறைவன் அருள் கிட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அந்த குரு வார்த்தைக்கு மறு வார்த்தை கொடுத்தார். உடனே அந்த சிஷியன் அதை வச்சு பூஜை பண்ணான். அதுக்கு சில நெய்வேத்தியெல்லாம் அது மறைஞ்சு போச்சு. இதை குருகிட்ட சொல்ல முடியலாம். ஏன்னா என் மின்னால செய்யினார். அதே போல வச்சு மின்னால செஞ்சான். அந்த மாம்பழமும் அந்த நெய்வேத்தியமும் அந்த குரு இந்த சிஷியனும் அப்படி லிப்ட்ல உயரம் போறாங்க. இந்த குரு பார்த்தாரு, நம்மளுக்கு சிஷியன் காலை பிடிச்சிட்டு உயரம், சிஷியன் காலை பிடிச்சிட்டாரு. அப்படியே உயரம் போயிட்டே இருந்தாங்க. அங்க சிவகணங்கள் தோன்றி, குருவே உனக்கு எவ்வளவு கனிவர்க்கம் கொடுத்தான் உன் சிஷியன்னு கேட்டான். அவன் ஏதாவது 2 கிலோ 3 கிலோன்னு சொல்லலாம். இதோ அவ்வளவுன்னு பொத்துன்னு குரு கீழே வந்துட்டாரு, சிஷியன் மேல. அதனால தாரமும் குருவும் நம்முடைய தலைவிதிப்படிதான் அமையும். அந்த எப்பவுமே குருவை வச்சு வணங்கணும். அடியனுக்கு கிருபானந்த வாரியார் குரு. 52 ஆண்டு காலமாக கிருபானந்த வாரியாரை நினைக்காத, அவருக்கு பூஜை பண்ணாத நான் எந்த செயலும் தொடங்க மாட்டேன். அப்புறம் எனக்கு மானசீக குரு திருமூலர். திருமூலர் 3000 ஆண்டு இந்த பூமியில இருந்தார். ஆண்டுக்கு ஒரு படம் தான் படுவார். திருமூலர் கைலாயத்துல நந்தியனுடைய அருள் பெற்றவர்கள் 8 பேர். ஜனகன், ஜனார்தன, தனகுமார், வியாக்கிரமர், பதஞ்சலி, இப்படி 8 பேர்.
அந்த 8 பேர்ல கடைசியில அந்த திருமூலர் அகத்தியரை பார்க்க வராரு. அகத்தியம் ஒரு பெரிய தமிழ் புறம். அந்த அகத்தியரை பார்க்க தென்பொதி மலைக்கு வரார். இவரால் போக முடியல. அங்கிருந்து காசியில இருந்து திருக்கழுக்குன்றம், சிதம்பரம் இப்படியே வந்து போறாரு. அவரு சிதம்பரத்தில் இருந்துட்டு மாலங்கடனே இந்தியார் வந்த காரணம் நீலாங்க மேனிய நேரிடையாளோடு மூலாங்கமாக ஒளிர்ந்த திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை நான் செப்ப வந்தேங்கிறார். அங்க இருந்துட்டு காவிரி கரையில போறார் எங்க அகத்தியனை பார்க்க. அப்ப என்ன சொல்ற, அகத்தியனை பார்க்க போகும் பொழுது வழியில பசு கூட்டங்கள்லாம் அழு. உலகத்தில் எல்லா செல்வமும் பசுகிட்ட இருக்கு. பசு வாழ்ந்தால் உலகம் வாழும். பசுவுக்கு நிகராக எதுவே இடம்தான் வாங்க உடனரைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னு நம்ம ஆண்டாளமையார் திருப்பாவையில சொல்றாங்க. அதனால பசு கூட்டங்கள பசு அழுகுது. இந்த பசு வாழ்ந்தால் உலகம் வாழும். அவங்களுக்கு அஷ்டமா சித்தி உண்டு. அனிமா லகிமா கரிமா பிரூமி தத்துவம் பசித்து அஷ்டமா சித்தி உண்டு. அதுல நம்முடைய உடலை இன்னொரு உடலை வச்சுட்டு இந்த உயிரை இன்னொரு உடல்ல புகுத்தலாம். உடலை பெருசாக்கி காட்டலாம், சுருக்கி காட்டலாம். இப்படி பலவித அற்புதங்கள் அதில் உண்டு. அந்த அற்புதங்கள்ல தான் ஆஞ்சநேயர் போய் சீதையை கண்டுபிடிச்சார். அப்படி இருக்கும் பொழுது அந்த இறந்து கிடந்த மூலனுடைய உடல்ல இவருடைய உயிரை புகுத்தி இவருடைய உடல்ல பத்திரமா வச்சுட்டு இவரு ஏஞ்சிட்டான். மூலம் ஏஞ்சிட்டான். உடனே பசுக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நாக்கு திறமை நக்கி அது வீட்டுக்கு போகுது. அப்படி போகும் பொழுது இவரு போறார் ரொம்ப ஊருக்கு. போனா அந்த மூலனுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யாரும் துணையில, கணவன் தான். இவரை பார்த்துட்டு ஏங்குறாங்க. உடனே அம்மா என்னை தொடாத, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. அந்த அம்மா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. கிராமத்துக்காரர்கிட்ட போய் சொன்னா எல்லாரும் வந்து உன் வீட்டுக்காரர் ஒரு நிச்சயம் போயிட்டாரு, இனிமேல் உனக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவர் வந்து திருவாடுதுறையில ஒரு அரச மரத்தங்கிட உட்கார்ந்து 3000 ஆண்டு காலம் சேர்ந்திருந்தேன் சிவனாவடு தண்டூரை சேர்ந்திருந்தேன் சிவபோதன் நிழலில் சேர்ந்திருந்தேன் சிவநாமங்கள் மொழி சேர்ந்திருந்தேன் திரு ஆவடு தண்டுரை சேர்ந்திருந்தேன் சிவபோதல் சேர்ந்திருந்தேன் சிவநாமங்கள் ஓதியேன்றார். 3000 ஆண்டு காலம் இருந்தார். ஆண்டுக்கு ஒரு பாடல். மூலம் உரை செய்த 3000 தமிழ் ஞானம் அறியவே நன்றி அருளிய காலை எழுந்து கருத்தெறிந்து ஓதிடினும் ஞான தலைவனை நண்ணுவர் அன்னைக்கே இறைவனை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். அப்படி ஒவ்வொரு பாடலும் கரு உருப்பத்திலிருந்து நம்ம முக்தி அடைகிற வரைக்கும் எல்லா தெய்வங்களை பற்றியும் அதில் இல்லாததே கிடையாது. உலகத்துல தேவர் குரலும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனி மொழியும் ஓவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் உருவாசகமும் என்று உணர் அப்படின்னு அவையார் சொன்னாங்க. அதனால திருமந்திரம் சிறப்பு. அந்த திருமந்திரத்துல இந்த பக்தியை பத்தி சொன்னாங்க. பக்தியில் அந்தரங்க பக்தி சால சிறந்தது. என்ன காரணம்னா, பாண்டிய மன்னன் அவனுடைய மனைவி மங்கையர்க்கரசியார், அந்த அம்மாவுக்கு பக்தி உண்டு. இவரு கோயிலுக்கு போறதுல வீட்டில் தான் இருக்கு. ஒரு நாள் அந்த அம்மா கோயில் போய் முருகன்கிட்ட, முருகா என் வீட்டுக்காரன் வாயில இருந்து 3 தரம் முருகான்னு வந்தால் 100 குடம் பாலாபிஷேகம், லட்ச தீபம் இதெல்லாம் ஏற்றி வைக்கணும்னு வேண்டிட்டாங்க. பள்ளியறையில படுத்திருக்கும் பொழுது அவருடைய வாயிலிருந்து முருகான்னு 3 தரம் வந்துச்சு. காலையில் அதிகாலை எழுந்திரிச்சு மந்திரியை கூப்பிட்டு நகரமெல்லாம் அலங்காரம் பண்ணி அபிஷேகாரத்தெல்லாம் பண்றாரு. அந்த மண்ணை 8 மணிக்கு எழுதிட்டார். என்ன நகரமெல்லாம் ஒரே அலங்கோலமா இருக்கிறார், நகரமெல்லாம் ஒரே சிறப்பா இருக்க, என்ன காரணங்கிறார். உடனே மந்திரியை கூப்பிட்டு கேட்டது, தேவி என்னமோ நினைச்சாங்களாம். அந்த தேவியினுடைய எண்ணத்துக்காக இதெல்லாம் நாங்கள் செய்யறோம்னா, அந்த அம்மாவை கூப்பிட்டு என்னம்மா செஞ்ச, என்னம்மா நினைச்சேன்னு கேட்டாங்களாம். உங்க வாயில 3 தரம் முருகான்னு வந்துட்டா இதெல்லாம் நான் செய்யறேன்னு. உடனே முருகா, நான் யாருக்கும் தெரியாத அந்தரங்க பக்தியில இருந்தேனே, மண்ட வழியா உயிர் பிடிக்கும். நம்ம உடம்புல 9 துவாரங்கள் இருக்கு. ஒன்னுள்ளே 9 வாசல் வைத்தாய் ஒக்கடைக்கும் போது மாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளை ஒரு மேவிய புண்ணியனேன்னு அப்பரடிகள் சொல்றாங்க. மேல் நோக்கி 9 துவாரம் நம்ம உடம்புல. மேல் நோக்கி அந்தரங்க பக்தி சால சிறந்தது. 2வது, இறைவனை நாம் நினைச்சாலே போதும். எல்லா தமிழ்நாட்டில் இல்லாத கோவிலே கிடையாது.
270 கோடி தலங்கள். திருவாரூர்ல பிறந்து தரிசனம் பண்ண அண்ணாமலையார நினைச்சா காசியில இருந்தாம். இப்படி நம்ம வாழ்க்கைக்கு எல்லாம் வழிகாட்டுது. ஆகினால் நாம் எல்லாம் அந்த இறையருளை சிந்தித்து இறைவன் காட்டிய வழியில் செல்லுவோம் என்று கூறி நான்